கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 7:23. அதில் முன்பகுதி, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் தேவன் தம்முடைய ஜனமாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதாவது நம்ம தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயாவில் பார்க்குறோம், 43ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே தான் இதுலேயே சொல்றார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப நம்மளோட அழைப்பு என்ன? தேவனுடைய ஜனமாய் இருப்பதற்காக. அப்ப தேவனால் படைக்கப்பட்ட நம்மளை எதுக்கு திருப்பி அழைக்கிறார்? என்னோட ஜனமா இருங்க அப்படின்னு எதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா, நம்ம அவரை விட்டு விலகி வந்து விட்டோம், அவரை விட்டு வழி விலகி போய் விட்டோம். ஆனால் தான் திருப்பி நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் திருப்பி என்னோட ஜனமா இருங்கள் என்று அழைக்கிறார். அதாவது இதுல ஒரு பெரிய காரியம், இதுல மறைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம தேவனால் படைக்கப்பட்டவங்க, அவங்க சாயலாக படைக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வழி விலகி போய்விட்டனால்தான் திருப்பி அவரண்டை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. இவ்வளோ காரியங்கள். இயேசு கிறிஸ்து திருப்பி பூமியில பிறந்தது தான் நமக்காக, அடிபட்டது தான் நமக்காக, ரத்தம் சின்னது இல்லைன்னா திருப்பி அவரண்டை நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஆனால் தான் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். அப்ப கன்ஃபார்மா சொல்றாரு, நீங்க நம்ம தேவ ஜனம். ஆனா நிறைய பேர் விட்டு விலகி போயிடுறோம், தேவனை விட்டு விலகி போயிடுறோம். ஆபத்துல கூப்பிடுறோம், தேவனை கூப்பிடுறோம், முடியாத ஆலயத்துக்கு வரோம், நான் டைத்து கொடுக்குறேன், எல்லாம் காரியமும் செய்யறோம். அதுல தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த காரியம் முடிந்து விட்டோம்னா திருப்பி நம்ம பழைய வாழ்க்கைக்கு, பழைய உலக வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி சென்று முடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தான் தேவன் திருப்பி திருப்பி நம்மளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்களாம் என்னோட ஜனம், என் சாயலாக படைக்கப்பட்டவங்க, என் ஆவியாய் ஊதி உயிர்ப்பிக்கப்பட்டவங்க அப்படின்னு திருப்பி திருப்பி தேவன் சொல்லி கொண்டே இருக்கிறார். முழு வேதாகவும் நமக்கு அதான் சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், என் சாயலாக படைக்கப்பட்டவங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. இதுல ஒரு 2 காரியங்கள் முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன பாருங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்ப தேவனுடைய வாக்கு எதுல இருக்கு? இந்த வேதாகமத்துல இருக்கு. வேதாகமம் முழுக்க படிக்கும் போது நம்ம தேவனோட வாக்குனா என்ன? அவர் வாயிலிருந்து வந்த வர வார்த்தைகள். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்னா வேதமாக எழுதப்பட்டிருக்கிறது, வேதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வேதாகமம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோன்றது கிடையாது, எந்த அளவுக்கு தியானிக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்தை படிப்பது வேற, வேதத்தை புரிந்து கொண்டு தியானிப்பது வேறு. அதான் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம செவிகளை உலக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதா, இல்லை தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதா? வழி இதுவே இதிலே நடவுகள் என்ற சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் அப்படின்னு ஏசாயால படிக்கிறோம். அப்ப தெய்வ சத்தத்தை நம்ம காதுகள் கேட்கிறதா? அப்ப என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்ப இது ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன். என்னது? நம்ம தேவனுடைய ஜனம், நமக்கு தேவன் தான் தலைவராக இருக்கணும், நம்மளுடைய அப்பாவா இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வாக்குக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவன் அதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அப்பா அம்மா சொல் கேட்கிற பிள்ளைகள் மேல அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பெரிய இருக்கும். அதுக்காக சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் மேல அப்பா அம்மா விரட்டி விட்டுற மாட்டாங்க, ஓடு அப்படின்ட்டு. அதுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை மேல ஒரு தனி பிரியம் இருக்கும். அதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் பிள்ளைகளே, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். வேதாவும் முழு வேதாவும் அதுக்காகத்தானே சொல்லியிருக்கேன். உங்களுடைய அழைப்பே அதானே. நீங்க என்னுடன் சேர்ந்து நடப்பதற்காகத்தானே அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க நான் மெய்ப்பனாகி என் சத்தத்தை கேட்டு நீங்க நடப்பதற்காகவே தானே வந்திருக்கீங்க. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கிறதுன்னு யோவான படிக்கிறோம். அப்ப நம்ம தேவ ஜனமாக இருக்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தோம்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. இன்றைய தினத்துல இருந்து ஒரு முடிவு எடுப்போம். இன்றைய தினத்துல இருந்து நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன், தேவ வாக்குக்கு நான் செவி கொடுப்பேன். நான் தேவ ஜனமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, அழைக்கப்பட்ட ஜனமாக நான் இருப்பேன்னு ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அவருடைய சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தாமனே, நாங்கள் உமது வாக்குக்கு செவி கொடுத்தாதபடி நடக்கும் பொழுது நீர் எங்கள் தேவனாக இருப்பீர்.
என்றும் நாங்கள் உமது ஜனமாக இருப்போம் என்பதை மீறி மறுபடியும் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமது அழைப்பை அறிந்து கொண்டு அழைப்பை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து உமது விருப்பத்தை தெரிந்து கொண்டு உமது அழைப்பை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து தகப்பனே உமது ஜனமாக உமது பிள்ளைகளாக அவர்கள் மாற உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.